students, welcome to BB Max. இன்னைக்கு 10th standard max exercise 2.7ல 10th sum பார்க்கலாம். A man joined a company as assistant manager. So, the company gave me a starting salary of 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be salary after 5 years? இப்போ அவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒருத்தர் சேர்றாரு. கம்பெனி வந்து இனிஷியல் சேலரி வந்து 60,000 கொடுக்குறாங்க. அப்புறம் வருஷம் அவரோட சேலரி வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவரோட சேலரி 5 வருஷம் கழித்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஸ்டார்டிங் சேலரி வந்து அது வந்து 60,000. அப்போ சேலரி இந்த செகண்ட் இயர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, 5% இன்க்ரீஸ் பண்ணி தர்றாங்க. அப்போ 60,000 ப்ளஸ் 60,000 இன்ட்டு இந்த 5%. அப்போ ஈக்குவல் டு 60,000 ப்ளஸ் 60,000 இன்ட்டு 5%னா 5/100. அப்போ ஈக்குவல் டு ரெண்டுலேயுமே 60,000 இருக்குது. அப்போ 60,000 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 1 இருக்கும். 1 ப்ளஸ் இங்கே 5/100. அப்போ 60,000 இன்ட்டு இங்கே 100, இது மல்டிப்ளை பண்ணோம்னா 100 இன்ட்டு 1 101 ப்ளஸ் 5 வந்து 100 ப்ளஸ் 5 வந்து 105 டிவைடட் பை 100. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5th டேபிளில் 20 டைம்ஸ் 100, இது 21 டைம்ஸ் வந்து 105. நெக்ஸ்ட்டு 60,000 இன்ட்டு 21/20. இப்போது சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ TN ஈக்குவல் டு A இன்ட்டு R⁻n-1. A வந்து 60,000 தெரியும், R வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 21/20. அப்போ T6 தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சுங்கும்போது அது R. T6 ஈக்குவல் டு 60,000 இன்ட்டு 21/20 இன்ட்டு 6 - 1. இப்போ 60,000 இன்ட்டு இங்கே 21/20 பவர் 6 - 1 வந்து 5. நெக்ஸ்ட்டு 60,000 இன்ட்டு இந்த 21/20 வந்து 5 டைம்ஸ். இப்போ 21/20 21/20 21/20 21/20 21/20. இப்போ இதில் இருக்கிற 1 2 3 4 0 கேன்சல் ஆயிரும். 1 2 3 4 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரு 2ல் வந்து இந்த 2ஆல் இது கேன்சல் பண்ணணும்னா 3 டைம்ஸ். அப்போது இங்கே எவ்வளோ இருக்கும், 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 8 × 20 160. இப்போது இந்த மேலே இருக்கிற 21 21 அப்படியே தான் இருக்கும். அப்போ இங்கே 3 இன்ட்டு இங்கே இந்த 21 இன்னொரு 21 இங்கே 521 அப்படியே இருக்கும், டிவைடட் பை 2 இன்ட்டு இங்கே 2 × 2 × 20. அப்போ இது நாளையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 160. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த 21 மல்டிப்ளை பண்ணால் 441. இந்த 3ஐயும் இந்த 21ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 63. இந்த 21 மல்டிப்ளை பண்ணால் 441. இந்த 21 மல்டிப்ளை பண்ணால் 441. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 160. இப்போது 21 × 21 441 இருக்குதுங்களா, அந்த 441 இன்ட்டு இன்னொரு 441. இப்போ 441 × 441 வந்து இங்கே 194481 வந்துடுச்சு. இன்ட்டு இந்த 63 மறுபடியும் அதையே 63ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 63ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 12252303 வந்துடுச்சு. இப்போ 12252303 டிவைடட் பை 160. இப்போ இதையே வந்து 160ஆல் டிவைட் பண்ணணும், இந்த 12252303. அப்போது 12252303 இதை வந்து 160ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 7 டைம்ஸ், இங்கே 4 டிஜிட் எடுத்துக்கணும், 3 டிஜிட் எடுத்தால் 122 தான் இருக்குது, இங்கே 160 இருக்குது. இப்போ 4 டிஜிட் எடுத்துக்கிறோம், இங்கே 1000 இருக்குது, அதனால் இங்கே ஒரு 7 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 1120 வரும். இதில் 5 2ல் 2 போச்சுன்னா 0, 2ல் 1 போச்சுன்னா 1. மறுபடியும் அடுத்து 2 கீழே இருக்கிறோம், 6 டைம்ஸ் போட்டோம்னா 760.
மைனஸ் பண்ணால் 2, 10ல் 5, 15ல் 6 போச்சுன்னா 9. நெக்ஸ்ட்டு அடுத்து 3 எடுத்துக்கிறோம். அடுத்து 7 டைம்ஸ் போட்டோம்னா 800. இது மறுபடியும் மைனஸ் பண்ணால் 3, 2, 1. மறுபடியும் 1, 2, 3 இது சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இங்கே அடுத்து இங்கே 0 எடுத்துக்கிறோம். 0 எடுத்தோம்னா மறுபடியும் 6 டைம்ஸ் எடுத்தோம்னா 1120. அடுத்தது இதையும் மைனஸ் பண்ணோம்னா 1103 வரும். அடுத்த 3 எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து 1103 வந்து 8 டைம்ஸ் போட்டோம்னா இல்லை 6 டைம்ஸ் போட்டோம்னா 6 into 0 0 6 6 are 36 ரிமைண்டர் 3 1666 ப்ளஸ் இங்கே 960 வந்துடுச்சு. இந்த 3 தான் இங்கே எடுத்திருக்கோம். இப்போ 1430 வந்துடுச்சு. இப்போது 143 நம்மளுக்கு மறுபடியும் பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 1430ல் 160 வந்து 8 டைம்ஸ் வந்து 1280. இதே மைனஸ் பண்ணால் 0, 13ல் 8 போச்சுன்னா 5, 3ல் 2 போச்சுன்னா 1. மறுபடியும் 9 டைம்ஸ் போட்டோம்னா 9 into 160 வந்து 1440. இது 1 2 2 5 2 3 0 3. இதை வந்து 160ஆல் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 7 டைம்ஸ் 1120, ரிமைண்டர் 105. அடுத்து 2 இறக்கிறோம். 2 இறக்கணும்னா 6 டைம்ஸ் 960. மறுபடியும் மைனஸ் பண்ணால் 923. அடுத்தது 5 டைம்ஸ் வந்து 800. மறுபடியும் இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 123. அடுத்தது மறுபடியும் இந்த 0 எடுத்துக்கிறோம். 0 எடுத்தோம்னா 7 டைம்ஸ் போட்டோம்னா 1120. மறுபடியும் இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 110. அடுத்த 3 எடுத்துக்கிறோம். அப்போ 6 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 960. மறுபடியும் 960 இது மைனஸ் பண்ணோம்னா 143. பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திக்கிறோம். அப்போ 8 டைம்ஸ் போட்டோம்னா 1280. இதே மைனஸ் பண்ணோம்னா 150. மறுபடியும் 0 போட்டுட்டோம்னா 9 டைம்ஸ் போட்டோம்னா 1440. அப்போ 60. இப்போ இது வந்து இன்னும் போயிட்டே இருக்குது. அதனால் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 76576.89 வந்துடுச்சு. பாருங்கள், இது வந்து டிவிஷன் இது வந்துடுச்சு. அப்போ அதுதான் ஆன்சர். அவரோட 5th இயர் சேலரி வந்து இவ்வளோ 76576.89 rupees. இது ரவுண்ட் ஆஃப் எழுதுனோம்னா இங்கே 5க்கு மேலே இருக்கிறனால இங்கே 1 சேர்த்திட்டோம்னா 76577 வந்துடும். அதுதான் அவரோட 5th இயர் சேலரி. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.